சரி, வீட்டுல அதிகமா சண்டை பிடிச்சா டக்குன்னு சமாதானப்படுத்துறது யாரு? சரி, அது வளமையா எல்லா வீட்லயும் நடக்கிற விஷயம் தானே. சரி, முதல்ல யாரு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணினது? சரி, வணக்கம். வணக்கம். என்ன செக்கச்சவல் சிவப்பா அழகா இருக்கிறீங்க ரெண்டு பேரும். என்ன ஏதோ கல்யாணம் கொடுக்கறதுக்கு ஃபீல் இருக்குது எனக்கு. என்ன கல்யாணமா? கல்யாண நாள். சரி, எத்தனையாவது வெட்டிங் ஆனிவர்சரி? என்ன சொல்றீங்க நீங்க? இது 25ஆவதா? கண் பட போகுது. நான் போன கையோட என்னன்னு சொல்றது, அந்த அதுலயும் மண் எடுத்து சுத்தி போட்டுருங்க வடிவா. 25ஆவது வெட்டிங் ஆனிவர்சரி என்று உண்மையிலேயே சொல்ல முடியல. சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10th வெட்டிங் ஆனிவர்சரி அப்படி ஏதோ 10வது வெட்டிங் ஆனிவர்சரி நடக்குது அப்படின்னு தான் நான் மனசுல நினைச்சிட்டு வந்தேன். ஆனா 25ஆவது அன்னைக்குல ரெண்டு பேரும் என்னன்னு சொல்றாங்க, இளமையையும் அழகையும் ஒருத்தர் பங்கு கொடுத்து அழகாக பேணி பாதுகாக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் அவர் இளமையா இருக்கிறதுக்கு நீங்க காரணம் போல இருக்கு, நீங்க இளமையா இருக்கிறதுக்கு அவர் காரணமா இருக்கலாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமா சந்தோஷமா இருந்தா தான் அந்த இளமையும் அழகும் அப்படியே இருக்குமென்னு சொல்லுவாங்க. அது இருக்குன்னு நம்புறேன். அப்படியா இருக்குதா? சரி, ஓகே. ஹாப்பி அனிவர்சரி மயூரன் அண்ட் மஞ்சு. சரி, அப்படின்னு சொல்லி உங்களுக்காக அழகா ஒரு ஹார்ட் கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. யாரும் உங்களுக்கு விஷ் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா நான் நினைக்கிறேன் அப்படியே தங்களோட இதயத்தை தூக்கி அப்படியே வாரி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்காக அனிவர்சரி நாள்ல. யாரா இருக்கு? எங்கட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பொதுப்படியா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிதான் நான் சொல்றது. சரி, எங்க இருக்கிறாங்க? ஜெர்மனும் ஹாலண்டும். எங்களுக்கு பேர் வந்து ஃபுல் நேமும் ஷார்ட் நேமும் வந்துச்சுது. இப்ப நாங்க ஷார்ட்டா அடிக்கக்கூடிய பேரை மயூரன் மஞ்சோண்டா அடிச்சுட்டு வந்தோம். அதை வச்சு கெஸ்ட் எல்லாம் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸாவும் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பொதுப்படியா ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி, ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேர்? பழங்கிலண்டா சுதாகா, ரூபலண்டா, ஜெர்மன்ல சந்தா, கிருஷ்ணாண்ணா, வாணி, வர்ணண்ணா, ராணியக்கா, குட்டியண்ணா. ஐயோ, லிஸ்ட் பெருசா போகுது. பெரிய லிஸ்டா இருக்கும் போல இருக்குது. அவ்வளவுதான், பெரிய ஒரு லிஸ்ட் சொல்லி இருக்கிறீங்க. எனக்கு அவங்க தானான்னு சொல்லி தெரியல. ஆனா உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை கொடுத்துருவோங்க. அதுக்காக சரி, அதை இடையில கேட்போம். என்ன சொல்லுது 25 வருஷ திருமண வாழ்க்கை எப்படி போகுது? எல்லாம் போகுது. பிள்ளைகளை மிஸ் பண்றேன். இன்னைக்கு பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. சரி, எத்தனை பேர் பிள்ளைகள்?
பிள்ளைகள் அனுப்பி இருக்க மாட்டாங்களா? அது என்ன பிள்ளைகளையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிற பழக்கம், மூத்த பழக்கம். சரி, அம்மா அப்பா இங்க போயிருக்கிறாங்க, ஒருவேளை அம்மா அப்பாவை மிஸ் பண்ணலாம், அவங்க ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு தெரியும். இப்பதான் கூகுள்ல சர்ச் பண்ணினா டான்னு கையில வந்துருமே. அப்படி இருக்கலாம், சில நேரம் அப்படி போட்டா குழம்பிடுவீங்கன்னே அனுப்பினாங்களோ தெரியல. இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் இருக்குது உங்களுக்காக. அழகாக உங்களுக்காக ஒரு ஷர்ட்டும் சாரியும் கொடுத்து விட சொல்லி இருக்கிறாங்க. நீங்க அந்த சாரி ஓபன் பண்ணி பாருங்க. ரெண்டு பேரும் அழகா ரெட்ல நிக்கிறீங்க, கிரீன்ல ஏதோ வந்திருக்கு போல இருக்கு. சரி, அழகா கிரீன் சாரியும் கிரீன் ஷர்ட்டும் அனுப்பி இருக்கிறாங்க. மறுபடியும் அடுத்த திருமண நாளுக்காகவோ தெரியல. சரி, உங்களுக்காக சர்ப்ரைஸா கொடுக்கட்டாம்னு அனுப்பிடுறேன். சரி, வடிவா யோசிச்சு சொல்லுங்க, யாரு? நாலு பேர், 4 குடும்பம். அப்படியா? 4 குடும்பம். ஓகே. ஆனா எனக்கு என்ன, நீங்க சொல்ற விஷயம் மாதிரி இல்லைன்னு நான் சொல்றேன். அவங்க இல்ல, உண்மையாவே இல்ல, அவங்க இல்ல. சரி, அவங்க இல்லையா யாரு? ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லையா? சகோதரங்கள் இல்ல. ஒருவேளை அவைதான் செஞ்சு போட்டு சத்தங்கத்தம் இல்லாம நிக்கணுமோ தெரியல. இது குழப்பத்துக்குரிய பேர் தான். குழப்பத்துக்காக தான் இப்படி போட்டிருக்கிறாங்க போல இருக்கு. நீங்க இப்படி குழம்போடுமன்றதுக்காகவே போட்டிருக்கிறாங்க போல இருக்குது. சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்குது உங்களுக்காக. சரி, 2 பேரும் வாங்கிக்கொள்ளுங்க. சரி, உங்க 2 பேருக்காகவும் அழகாக ஒரு மாற்று மாலை ஒன்று அனுப்பி இருக்கிறோம். அவசரப்படக்கூடாது. சரி, 2 பேரும் இந்த மாலையை மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லி தங்கட சார்பாக இந்த மாற்று மாலையை மாற்றிக்கொள்ளணுமா. இன்றைக்கு ஒரு திருமணம் நடக்கிற ஃபீல் உங்களுக்கு திருப்பவும் வரணும்னு சொல்லி ஆசையா அனுப்பி இருக்கிறாங்க. சரி, இந்த மாலையை மாற்றுறதுக்கு முதல் கேட்போம், என்ன இது காதல் திருமணமா இல்லைன்னு சொன்னா பேச்சு திருமணமா? அது என்ன காதல் பேச்சு? சரி, முதல்ல காதலா பிறகு பேச்சா? மச்சான், சொந்த மச்சான். அப்ப முதல் காதல் அப்படியா? முதல் காதல், அதுக்கு பிறகு பேச வச்சுட்டீங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து. சரி, அப்ப காதல் திருமணம் என்றாலே அழகாதான் இருக்கும் வாழ்க்கை என்று நம்புறேன். சரி, அப்ப சின்ன கேள்வி கொஞ்சம் கேட்குங்களா உங்க 2 பேருடையும்? சரி, இந்த மாலையை போட்டு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு அப்ப தானே. சரி, அந்த காதலோட அன்றைக்கு 25 வருஷத்துக்கு முதல் மாத்தின அதே ஃபீலோட இந்த மாலைகளை மாத்திக்கொள்ளுங்க பாப்போம். நாங்க இப்ப இருக்க அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துருவோம். ஓ சரி, மீண்டும் அந்த காதலோட உங்களுடைய மாலை மாற்று நிகழ்வு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு மலர் மாலையெல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க ஒருத்தங்க. இதையும் கேட்டுருவோம். சரி, சின்னனா கேட்போம். ஒண்ணுமே வைக்கப்படாம அந்த கையை டானண்டு தூக்கிடணுமா? சரியா? சரி, வீட்டுல அதிகமா சண்டை பிடிச்சா டக்குன்னு சமாதானப்படுத்துறது யாரு? சரி, அது வளமையா எல்லா ஊர்லயும் நடக்கிற விஷயம் தானே. சரி, முதல்ல யாரு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணினது? என்ன ஒரு கைதான் எல்லா நேரம் தூக்கப்பட போல எனக்கு. சரி, அதை விட வீட்டுல வந்து என்னன்னு சொல்றது, மனைவியோட சண்டை பிடிச்சா இல்லது கணவரோட சண்டை பிடிச்சா டக்குண்டு எப்படி சமாதானப்படுத்துவீங்க? சொல்லுங்க, காலில் விழுந்தேன். சரி, ஓகே. சும்மா உங்களுடைய சந்தோஷத்தை இருக்கா பகிர்வதற்காக கேட்டுக்கொண்டோம். நான் நினைக்கிறேன் உங்களுடைய சந்தோஷம் உங்களோட 2 பேரும் கண்ணுலையுமே விளங்குது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க. சின்ன சின்ன சண்டைகள், செல்ல சண்டைகள் இருந்தாலும் 25 வருஷம் அந்த திருமண வாழ்க்கையை அழகா பூர்த்தி செய்திருக்கிறதுன்றது உண்மையா இந்த காலத்துல பெரிய விஷயம். இனி வர்ற காலங்கள்ல எப்படி இருக்குமோ தெரியல. வாழ்த்துக்கள் உங்க 2 பேருக்கும். இன்னொரு கிஃப்ட் இருக்கு, பாப்போம். சரி, பாத்துட்டு மனைவி கை தூக்குறதுக்கு இடமே வைக்கல, எல்லாம் நீங்க தான். ஹெல்ப் பண்ணுங்க.
ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணு. என்னடா அது நிறைய பேக்கிங் இருக்கு. என்னப்பா அது? வாவ், அழகா 2 பேருக்குமாக 2 பேருக்குமே இது வந்து இங்க இருந்து வரையில இந்த மணிக்கூடு. இது நாங்க தான் கொண்டு ஒரு முக்கியமான விஷயம் இதுல இருக்குதானே. என்னடா இது, நாங்க கொண்டு வந்த எங்கேயோ கொடுத்த பரிசு எங்கேயோ உங்கள்கிட்டயே சுத்தி வந்திருக்குது. என்ன அப்படி என்ன? சரி, எங்களுக்கு பரிசு அனுப்புறதுக்கு எங்கள்கிட்டயே கொடுத்து கொண்டிருக்கிறாங்க படுபாவி. அப்படியே பண்றீங்க. சரி, இன்னைக்கு உங்களுக்காக இந்த பரிசுகளை அனுப்பினது யாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியப்படுத்திடுவோம். ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரின்னு போட்டு wishing you both a very happy silver anniversary. May your love continue to grow stronger with each passing year and சொல்லி போட்டு வாழ்த்துக்களுடன் நட்பின் உலகம். யாரது? தோழிகள் சுதா, வாணி, சவிதா, ராகினி என்று சொல்லி இருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்ல, இதுல வந்து ஸ்பெஷலா தோழிகள் என்று சொல்லி போட்டுட்டாங்க தனியா. ஆனா எல்லாருமே திருமதிகளாக இருக்கிறபடியா எல்லாத்துக்கும் பேரையும் சொல்லிடுவோம். சுதா ரூபன், சவிதா கிருஷ்ணா, ராகினி சந்திரன், வாணி குகன் உங்களுக்காக இந்த பரிசுகளை அன்பாக அனுப்பி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இங்க உடுப்படுக்கிறதுக்கு அனுப்பின காசுல மிச்சம் இருக்கிற காசை வந்து நீங்கள் ஏதாவது நல்லது செய்யுங்க இல்லைன்னா உங்களுக்கு எடுங்கன்னு சொல்லி ஆசையா மிச்சம் 20,000 கொடுத்துருக்குறாங்க கொடுக்க சொல்லி. சரி, எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம்? நீங்களே கொண்டு வந்து கடைசியாவது உங்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்குது. உங்களுக்காகவே உங்கள்கிட்ட கொடுத்து ஆனா உங்களுக்கு தெரியாம எங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, சந்தோஷமா? எதிர்பார்த்தீங்களா? நல்ல சந்தோஷம். எதிர்பார்த்தீங்களா? இப்ப சரி, இப்படி ஒரு மூமெண்ட்டை உருவாக்க சொன்னவர்கள் இவர்கள் தான். சரி, அதில் வந்து ஹாப்பி அனிவர்சரி அப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு அனுப்பியிருக்கணும் உங்களுக்காக. மலைவாழ் மஞ்சு தம்பதியினருக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லி விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய நட்பின் உலகங்களுக்கு 4 குடும்பத்துக்கு? நாங்களுக்கு சகோதரம் இல்லை, சகோதரம் மாதிரி எல்லாம் எல்லா விஷயத்திலும் எல்லாருக்கும் நன்றி. சரி, எனக்கு நான் நினைக்கிறேன் நீங்கள் இங்கே வரக்கு முதலே நான் 1 மாதத்துக்கு முதல்ல இருந்து எங்களுக்கு ஒரே கால் பண்ணி இப்படி செய்வோம் அப்படி செய்வோன்னு ஆசையாக அவங்க பார்த்து செய்த விதத்திலேயே உங்களில் இருக்கிற பிரியம் விளங்கிச்சுது. நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்தி இருக்கிறாங்க. இந்த 25 வருஷம் மட்டும் இல்லை, 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் என்று கடந்து உங்களோட திருமண வாழ்க்கை இருக்க வேணும். நீங்களும் அவங்கள வச்சிருக்கிற அந்த பாசம் உங்களோட கண்ணில் வர்ற கண்ணீர்லேயே உண்மையாக விளங்குதுன்னு விளங்கும் அவங்களுக்கு. ஸோ வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். சகோதரங்கள் இல்லாட்டிக்கும் இப்படி நட்புகள் கிடைக்கிறது பெரிய விஷயம். பார்த்து செஞ்சிருக்கணும். ஸோ வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய 4 ஃப்ரெண்ட்ஸ் சுதா, வாணி, சவிதா, ராகினி குடும்பம் சார்பாகவும் இனிய 25வது திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாங்கள் வலிக்கிறோம். தேங்க்யூ.